வாங்கிட்டே இருந்தானா அப்போ அவனை கொடுத்துட்டே இருப்பான். பொதுவாக நிறைய பேரண்ட்ஸ் இப்படி தான் சொல்லுவாங்க, அவனுக்கு கொடுத்தா நீ உனக்கு கொடுத்துரு, அதோட அமைதியாக விட்டுரு அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் நம்முடைய சிலருடைய பிள்ளைகள் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. ஆனால் அதான் அவங்களுடைய மனசுக்குள்ளே எதுவுமே தெரியாது, அப்படி பண்ணவும் தெரியாது. ஆனால் அவங்க எல்லா குழந்தைங்களுடைய பட்சத்துலையும் ஆண்டவர் கண்டிப்பாக இருப்பார். இன்றைக்கு இந்த உலகத்தில் எது குறைஞ்சிச்சுன்னா இந்த யதார்த்தம் ரொம்ப ரொம்ப சொல்லுங்க, யதார்த்தமே இல்லை, யதார்த்தமே இல்லை. பாருங்க, எல்லாத்துலேயுமே கன்னிங் மட்டும்தான் இருக்கே தவிர யதார்த்தமே இல்லை. ஒரு மாமியார்கிட்ட ஒரு யதார்த்தம் இருக்குதா? ஒரு மருமகள்கிட்ட ஒரு யதார்த்தம் இருக்குதா? ஒரு கணவனார்கிட்ட, மனைவிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு யதார்த்தம், சர்ச்சுக்கு வர்றவங்கள்ட்ட ஒரு யதார்த்தம் இருக்குதா? யதார்த்தமே இல்லைங்க. எல்லாம் ஒரு ஒரு கன்னிங்க தான் பார்க்குறது. இல்லை, நான் என்ன நம்புறேன் அப்படின்னு, நம்ம பேதன்னு நினச்சா கூட பரவாயில்ல, நம்ம எப்படி இருப்போம்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. சரி, பரவாயில்ல 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 பிரதர், பரவாயில்ல. எல்லாத்தையும் தப்பா நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்களேன். எல்லாத்தையுமே தப்பா நினைப்பாங்க. நின்னா தப்பு, எந்திரிச்சா தப்பு, உட்கார்ந்தா குற்றம், அப்படி தப்பாவே. இவன் இப்படி பண்ணிருப்பானோ, இப்படி இருப்பானோ. அதான் புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருப்பது தவறல்ல. அது நீங்க ஒரு காரியத்துல எல்லாரையும் நம்புங்கன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல நீங்க எல்லாத்தையுமே தப்பா பாக்குறது, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாரையும் நம்ப சொல்லல, ஆனா நீங்க எல்லாத்தையுமே தப்பா பாக்குறது தவறுன்னு சொல்லு. பேசினா உடனே தப்பா பேசுறானோ, தப்பா பாக்குறானோ, இந்த எஸ்எம்எஸ்க்கு இதுதான் அர்த்தமோ, இது இப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, என்னங்க. அதுக்காக நீங்க பேதத்தனமா போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லல. என்னவா இருக்கா, ஒரு 2-3 டைம் நடந்தான்னா நமக்கு தெரியும், நம்ம கண்டிப்பா. ஆனா எடுத்த உடனே எல்லாரையுமே தவறாகும், அசுத்தமானாகவும், பாவியாகவும் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வரவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. சத்தமா சொல்லுங்க, கேட்கல. எல்லாரையும் பாவியா பார்த்து பழகியாச்சு பாஸ்டர், எல்லாத்தையும் கெட்டதாவே பார்த்து பழகியாச்சு. என்ன இருந்தாலும் ஒரு குறியோட தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லை 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 இல்லை, ஆண்டவரே எனக்கு ரொம்ப பிடிக்குது, நான் ரொம்ப ஜெபம் பண்றேன். ஆண்டவரே எனக்கு உங்க கேரக்டர் எனக்கு வரட்டும் ஆண்டவர், உங்க கேரக்டர் எனக்கு வரட்டும் ஆண்டவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்லை நம்ம ஆண்டவர். கேரக்டர், பெஸ்ட் கேரக்டர் எக்ஸாம்பிள் அவர் தாங்க. அவரை மாதிரி ஒரு தேவன் யார் இருக்கா? அவரை மாதிரி ஒரு தேவன் யார் இருக்கா? ஆமென், அல்லேலூயா. அதான் தன்னை முத்தம் கொடுக்கும்போது கூட முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய், முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய். சரி, எவ்வளவு நல்ல ஆண்டவர்.